ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். மலரின் பயணத்தில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஷாப்பிங் vlog தாங்க. இப்போ நிறைய கடைகளில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர், பொங்கல் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர்னு போட்டுட்ருக்காங்க. ஸோ திருவான்மையூரில் உள்ள மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் வந்து இயர் எண்டு சேல்னு சொல்லி ஃப்ளாட் 3% வேஸ்டேஜ்னு சொல்லி எல்லா வெரைட்டியான நகைகளும் இருந்ததுங்க. அவங்க என்ன போட்டிருந்துருப்பாங்க டேக்லையோ அதில் அந்த அந்த டேக்கில் வந்து 13% போட்டிருந்தாலும் சரி, 12% போட்டிருந்தாலும் சரி, 18% போட்டிருந்தாலும் சரி, எந்த நகை எடுத்தானாலும் நமக்கு 3% தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ராட் பேங்கிள் தாங்க. கிட்டத்தட்ட இந்த பேங்கிள்லாம் பார்த்திங்கன்னா பேர் வந்து 34 கிராம்ஸ் கிட்டே இருக்கும். பட் இதில் உள்ள கோல்டுங்கிறது வந்து அரவுண்டு ஒரு 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 வளையல் வந்து 9 கிராம்ஸ் தான் உங்களுக்கு. நல்ல கனமாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி டர்க்கி டிசைன், பாம்பே கலெக்ஷன், கேரளா பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு ரோஸ் கோல்டு ஐட்டம், டைமண்டு, ஸ்டட்டு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. நான் மெயினாக என்ன வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா, ஆன்டிக்கில் ஒரு பேர் ஆஃப் பேங்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தாங்க போயிருந்தேன். நான் அதாவது கலெக்ஷன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கிட்ட தான் இருந்திருக்கும். பட் எனக்கு பிடிச்சமான நகை வந்து அதில் அமைஞ்சது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்க எல்லாமே வந்து 3% வேஸ்டேஜ் ஆஃபரில் இருக்குங்க. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. இங்கே நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இதில் காமிக்கிறது எதுவுமே வந்து நான் வந்து பியூராக காசு கொடுத்து ஒன்று கூட வாங்கலைங்க. நான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து ஒரு 12 கிராம்ஸ் கிட்ட வந்து காயின் சேர்த்து வச்சுருந்தேன். அது போக என்னோடய ஓல்டு ஜுவல்ஸு, நான் கையில் போட்டிருந்த வளையலை கூட 2-3 இடத்துலலாம் அது வந்து விண்டு போயிருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஓட்ட முடியுமோ ஓட்டுவோம் அப்படின்னு. நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க அந்த வளையல் கூட, இது எங்கே வாங்கினதுக்கா, நல்லாயிருக்கும்பீங்க. பார்க்க நல்லா இருக்குங்க. அது ஆனால் பயங்கரமாக வந்து நெளிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நானுமே கையில் உள்ள வளையலை கூட ஆன் த ஸ்பாட்டில் இங்கே ஒரு ஆன்டிக் பேங்கிள் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை அங்கேயே வந்து பழசில் போட்டுட்டு ஒரு ஆன்டிக் பேங்கிள் வந்து எடுத்துருந்தேங்க. ஸோ இப்போ நான் என்னென்ன வாங்கினேன், எவ்வளோ வேஸ்டேஜ் வந்தது அதுக்கு, இந்த மாதிரி ராடு பேங்கிள் வாங்குறப்ப அதில் காப்பர் எவ்வளோ இருக்குது, அதோடைய ரீசேல் வேல்யூ என்ன, அதில் வந்து 916 ஹால்மார்க்கு, ஹெச்யூஐடிலாம் நம்பர் இருக்குமா, அது வந்து அடமானம் வைக்கலாமா, வேண்டாம் கூடாதா, அதுக்கு ரீசேல் வேல்யூ அந்த கடையில் தான் பண்ணால் எடுப்பாங்களா, அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸுக்கு இதில் ஆன்சர் இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய 2025ல் நான் சேர்த்துருந்த காயின் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 கிராம்ஸ், அதுக்கப்புறம் 2 24 கேரட் காயினும் வச்சுருந்தேன் நான். இதிலேருந்து ஒரே ஒரு 1/2 கிராம் காயின் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து பழசில் போட்டாச்சு. தங்கமயிலில் வாங்கின காயின் கூட நான் வந்து போட வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. அதை பற்றி நான் கவலையே படலைங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சமான ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமா விற்கிற விலைவாசியில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பேங்கிள் வந்து என்னால் இந்த காயின் கலெக்ஷனை வந்து யூஸ் பண்ணி வாங்க முடிஞ்சது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் காயின் மந்த்லி வாங்குறதுக்கு நீங்கள் சிட்டே சேர்ந்துருக்கலாம், அதே மாதிரி இது வந்து டிஜிகோல்டில் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி நகை எந்த கடையில் கிடைக்குதோ அங்கே வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். நான் அதை அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த காயின்ஸ்லாம் கடையில் நம்ம சேல் பண்ணுறப்ப அவங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருந்ததோ அதை எடுத்துக்கிட்டாங்கங்க. 22 கேரட்டுக்கு 22 கேரட் ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. 24 கேரட்டுக்கு 24 கேரட் ரேட் என்னவோ அதை தான் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க நம்மகிட்ட இருந்து. ஒரு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு சொல்லி வேறு கடையில் வாங்கினது அப்படின்னு சொல்லிலாம் கழிக்கவே இல்லை. அதே மாதிரி ஓல்டு கோல்டும் வந்து அவங்க கேரட் மீட்டரில் செக் பண்ணுறாங்க. 22 கேரட் இருக்குது அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க. நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும், இந்த ஹாரம் வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுத்தது. ஸோ இதுக்கு மேட்சாக வந்து ஒரு நெக்லஸ் வந்து இப்போ ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் தான் ஒரு வீடியோ பார்த்து அதில் வந்து இது மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடையில் போய் அப்போ வாங்கிட்டு வந்தது தான். அப்போ வந்து 9300 என்னமோ இருந்தது மார்க்கெட் ரேட்டு. இந்த ஹாரம் வந்து 2022ல் வந்து வாங்கினது. என்னோடய பொண்ணு ஃபங்க்ஷனுக்காக அம்மா வந்து செஞ்சு கொடுத்தது. இது என்னோடய ஹோம் டவுனில் சிவகாசியில் வாங்கினதுங்க. 6 சவரன். உங்களுக்கு அந்த பேக் செயின் இல்லாமல்னா 6 சவரன் வரும். இந்த நெக்லஸ் வந்து 2 சவரன் மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸில் வாங்கினது. ஸோ இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த பேங்கிள் தாங்க நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்.
இந்த பேர் ஆஃப் பேங்கிள் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 36 கிராம்ஸ் 564 மில்லிகிராம்ஸ் இருந்ததுங்க. அதில் அந்த ஸ்டோன் வெயிட் அப்படின்னு சொல்லி குறைச்சது போக 36 கிராம் 294 மில்லிகிராம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் உள்ள ஸ்டோன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 1350 ரூபா வந்து ஸ்டோன் காஸ்ட்டுன்னு போட்டாங்க. ஸ்டோன் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 மில்லிகிராம்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த பேங்கிளுக்கு வந்து ஆக்சுவலாக 13% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட மோஸ்ட்லி ஆன்டிக் கலெக்ஷன் வந்து 13% வேஸ்டேஜ் தான் போடுவாங்க. ஸோ இப்போ 3% வேஸ்டேஜ் போட்டனால கிட்டத்தட்ட 1 கிராம் 88 மில்லிகிராம் வந்து வேஸ்டேஜாக நான் கொடுத்துருக்கேன். சாரிங்க, இந்த பேங்கிள் வந்து இப்போ என் கையில் இல்லை. என்ன அப்படின்னா, எனக்கு வாங்கின ஆன்டிக் பேங்கிள், பாப்பாவுக்கு வாங்கின ஆன்டிக் பேங்கிள் எல்லாமே வந்து நான் ஊரில் அப்பாட்ட கொடுத்து விட்டுட்டேன். அங்கே தான் லாக்கர் இருக்குங்கிறனால அங்கே கொண்டு போய் வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டேன். ஸோ அந்த கிளிப்பிங் வந்து கடையில் எடுத்த கிளிப்பிங் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது. இந்த ராட் பேங்கிள் வந்து மார்னிங் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதிலே காமிச்சிருந்தேன். இந்த ராட் பேங்கிள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு காப்பர் ராட் வச்சுருப்பாங்கங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் நெளியாது. மேலே வந்து ஒரு கவர் மாதிரி, இப்போ நம்ம நோட் புக்லாம் ஒரு அட்டை போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி மேலே வந்து கோல்டு ஷீட்டை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு ராட் பேங்கிளோட கிராஸ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கிராம்ஸ் 153 மில்லிகிராம்ஸ் இருந்திருக்குங்க. இதில் காப்பர் மட்டும் அதிலே எழுதியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ்அப் வியூவில் காமிக்கிறேங்க. காப்பர் மட்டும் வந்து 12 கிராம்ஸ் 380 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்திருக்கு. ஸோ இதில் கோல்டு ஷீட் அந்த மேலே மூடி இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 5 கிராம் 773 மில்லிகிராம்ஸுங்க. ஸோ இந்த காப்பர் பேங்கிள் வந்து டோட்டல் வெயிட் வந்து 18 கிராம்ஸ் வருது. ஸோ இதில் இருக்கிற கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்குது. அந்த இதில் எழுதியிருப்பாங்க காப்பர் இன்சைட் அப்படின்னு உள்ளே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கொண்டு போய் பேங்க்லலாம் அடமானம் வைக்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு 22 கேரட் 916 HUID நம்பரு, கடையோட சீலு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த பேங்கிள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வாங்கி 4 இயர்ஸாக கையில் போட்டிருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து இது ஒரு செட்டு பேங்கிள் வந்து வாங்கினேன் நான். என்னோடய கைக்கு நான் தொலைன்னு இருக்குது. ஏன்னா இது 2.8 சைஸுங்க, 2.6 இல்லை. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் பாப்பா காலேஜ் போகிறப்ப நம்ம இந்த மாதிரி பேங்கிள், ஒரு கையில் பேங்கிள் ஒரு கையில் நம்ம வாட்ச் அந்த மாதிரி கூட பேர் பண்ணிக்கலாம். ஆளுக்கு ஒரு பேங்கிளாக வச்சுக்கலான்னு சொல்லி தான் 2 வாங்கினேங்க. ஸோ மோரார்லெஸ் ரெண்டுமே வந்து 18 கிராம்ஸ் கிட்ட இருந்தது நெட் வெயிட்டு. ஸோ கோல்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5.8. ஓவராலாக இந்த பேங்கிளோட வெயிட் வந்து 36 கிராம்ஸுங்க. பட் இதில் உள்ள கோல்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 கிராம்ஸ் 500 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. அப்புறம் இந்த சின்ன நோஸ் பின் ஒன்று வாங்கினேங்க. ஸோ இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 221 மில்லிகிராம்ங்க. அதுலேயும் வந்து அந்த ஸ்டோனுக்குன்னு வெயிட் வந்து ஒரு 50 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஒரு 25 மில்லிகிராம்ஸ் கழிச்சிட்டாங்க அதுக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 210 மில்லிகிராம். ஸோ இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2726 ரூபா. ஸோ 2726 ருபீஸ். இதுக்கு வந்து வேஸ்டேஜுன்னு போடலங்க, ஃப்ளாட் 100 ருபீஸ் அப்படின்னு மட்டும் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டட்டு வாங்கியிருந்தேங்க. ஸோ இப்போ விற்கிற விலைவாசியில் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியுமான்னுலாம் எனக்கு தெரியலங்க. பட்டு நான் வந்து ஓல்டு கோல்டுன்னு வச்சுருந்தது, அதை அடிக்கடி வந்து பேங்க்கில் அவசரத்துக்கு அடமானம் வைக்கிறதுக்காகவே ஒரு செட்டாக வச்சுருந்தேங்க. ஸோ அதை அவ்வளோத்தையுமே இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஆன்டிக் பீஸ் வந்து நமக்கு இந்த 3% வேஸ்டேஜில் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். ப்ளெயின் கோல்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன்று தான் வந்து ஒரு 20 கேரட் இருந்தது. ஸோ அதை அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டட் ரொம்ப அழகாக இருந்தது. நான் மகாலட்சுமி அப்படின்னு நினச்சிட்டேன். பட் மகாலட்சுமி இல்லைங்க, உள்ளே வந்து சிவன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 7 கிராம்ஸ் 355 மில்லிகிராம்ஸுங்க. 70 மில்லிகிராம்ஸ் வந்து ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ணி 7 கிராம் 285 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸ்டோனுக்கு தனியாக 175 ருபீஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கங்க. வேஸ்டேஜ் மட்டும் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்துருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஆன்டிக் பேங்கிளுங்க. என்னடா டப்பா எம்டியாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ பேங்கிள் இப்போ என் கையில் இல்லைங்க. என்னோடய ஆன்டிக் பேங்கிளும் பாப்பாவோட ஆன்டிக் பேங்கிளும் லாக்கருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த ஹாரம் வந்து 1 இயருக்கு முன்னாடி அன்னை ஜுவல்லர்ஸில் வாங்கினதுங்க. ஸோ என்னோடய ஹாரம், அம்மா வந்து கல்யாணத்துக்கு போட்ட ஹாரம் வந்து அப்போல்லாம் வந்து ஆசாரிட்ட செஞ்சு வாங்கினது தான். ஸோ அது வந்து நிறைய இடத்துல ஃபால்ட் இருந்தது. ஸோ அதை வந்து பழசில் போட்டுட்டு
இந்த ஹாரம் வந்து லாஸ்ட் இயர் அன்னை ஜுவல்லர்ஸில் வாங்கினேன். கிட்டத்தட்ட 52 கிராம்ஸ் வந்து கொடுத்துட்டு 47 கிராம்ஸுங்க. அந்த ஸ்டோனு இதெல்லாம் கழிச்சது போக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 44 கிராம்ஸ் தான் இருந்தது. இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் அப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 7.5 சவரனுங்க. ஒரு 60 கிராம் கிட்ட தான் இருந்தது. பட் ரொம்ப பார்க்க ரொம்ப பார்வையாக சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த ஆன்டிக் ஹாரம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு வந்து அப்போ 17% வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருந்தது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சா ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருந்தது. என்கிட்ட வேறு எந்த ஹாரம் எதுவுமே இல்லை. அதனால் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறதில் எடுத்துட்டேங்க. அப்போ வந்து கிராம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7125 என்னமோ இருந்தது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஆன்டிக் பேங்கிள் இதுக்கு மேட்சாக வரும் அப்படின்னு சொல்லிலாம் காமிச்சிருந்தாங்க. இல்லை இப்போதைக்கு ஹாரம் போதும், ஃப்யூச்சரில் எனக்கு பிராத்தம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆன்டிக் பேங்கிள் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருந்தேன். பட் அப்போ வந்து அவங்க தீபாவளி ஆஃபர்னு சொல்லி கிராமுக்கு ஒரு 300 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதோடைய வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 21% கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் அப்போ வந்து தீபாவளி ஆஃபர் அது இதுன்னு போட்டு வேஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 17% கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த 300 ரூபாய் தள்ளுபடி அதெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து ஓவராலாக ஒரு 14% வேஸ்டேஜில் வாங்கின மாதிரி தான். ஸோ இதுக்கு பேர் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஜிமிக்கி இந்த மாதிரி பேங்கிள் செட்லாம் காமிச்சாங்க. அந்த பேக் செயினை பழசில் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஜிமிக்கி எடுத்துடலான்னாங்க. நான் பேக் செயினை வந்து பழசில் போடலங்க. இதில் உள்ள பேக் செயின் எடுக்க சொல்லிவிட்டு அந்த பழைய ஹாரத்தில் அந்த பேக் செயினே வந்து இதுக்கு பேர் பண்ணிக்கிட்டேன். இது தாங்க இப்போ நான் வாங்கின ஆன்டிக் பேங்கிள். இப்போ வந்து இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவும் அந்த ஹாரமும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கடையில் பார்த்ததுமே நான் வந்து முந்தின நாள் பாப்பாவுக்கு அந்த பேங்கிள் பார்க்குறப்ப கேட்டேன், இது ஒரு பேங்கிள் மட்டும் தர்றீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை பேர் தான், நாங்கள் ஒன்றாலாம் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் மறுநாள் ஷாப்பில் வந்து பில்லிங்லாம் பண்ணி முடிக்கிறப்ப சொன்னாங்க, இது வந்து சிங்கிள் பேங்கிளாக தான் டேக் பண்ணியிருக்கு, வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அவ்வளோதாங்க. கையில் இருந்த அந்த பேங்கிள் வந்து இன்னொரு 6 மாதம் ஓட்டுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதை அப்படியே அந்த ஸ்பாட்லேயே வந்து கழட்டி கொடுத்துட்டேன். கரெக்டாக என்னோடய பேங்கிள் வந்து அந்த பேங்கிள் வந்து 24 கிராம் 530 மில்லிகிராம்ஸ் இருந்ததுங்க. இந்த பேங்கிள் வந்து 24 கிராம் 143 மில்லிகிராம்ஸ் இருந்தது. ஸ்டோன் வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. ஸோ அதுக்கு மைனஸ் பண்ணது போக 23 கிராம் 500 மில்லிகிராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோனுக்கு மட்டும் ஒரு 1600 போட்டிருந்தாங்கங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு பேங்கிள் புக் பண்ணிட்டு இருந்தப்போ 12,400ங்க. மறுநாள் போனப்போ பார்த்தீங்கன்னா 12,470 என்னமோ இருந்தது. கடைசியில் நான் ஈவினிங் பில் பண்ணுற டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12,570 அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம ஓல்டு கோல்டு தானே போடுறோம், அதுக்கும் அதே ரேட் தான் போடுவோம் அப்படின்னாங்க. ஸோ நான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்த எல்லா பொருளுக்கும் சேர்த்து ஓல்டு கோல்டெலாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 27,000 கிட்ட பே பண்ண மாதிரி பண்ணேங்க. ஸோ நிஜமாகவே எனக்கு வந்து இந்த வளையல் வாங்கினது வந்து எனக்கு ஒரு சிங்கிள் பேங்கிளாக வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குமுத ஹாப்பி என்னாச்சு அப்படி தான் சொல்லணுங்க. நிஜமாகவே எனக்கு அந்த வளையல் வந்து அவங்க சிங்கிள் பேங்கிள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ங்க எனக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது, எது நான் வாங்கினதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஸ்டோன் நிறையா இருக்கிறது, பீட்ஸ் உள்ளது இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு யாரும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் நிறைஞ்சு வழிகிற அளவுக்கு அட்வைஸ் சொல்ல வேண்டாம். ஏன்னா நிறையா பொருள் வந்து இந்த வேஸ்டேஜுன்னு சொல்லியே வந்து நிறையா பொருள் வந்து பிடிக்காமே போடுற மாதிரி இருக்குது. ஸோ பிடிச்ச மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாமே அப்படிங்கிறது தாங்க. ஸோ இப்போ வந்து கையில் போடுற பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடு பேங்கிள் தான் இப்போதைக்கு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு செட் ஆஃப் பேங்கிள் வந்து இந்த வருஷத்தில் வாங்கிடணும் 2026ல். ஸோ அதுக்கான சேவிங்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம வைக்கிறப்ப அதுவே வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை அப்பப்போக்கி நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ண முடியுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் சேவிங்ஸை கைவிடாதீங்க. கிராம் ரேட் கூடுது குறையுது, நம்ம எப்பயும் போல் அதை சேவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன அடுத்த வருஷத்தில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, இவ்வளோ கிராம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடிக்கடி அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்களும் சேவ் பண்ணுவீங்க.
லாஸ்ட் மந்த் இந்த டிசம்பர் மந்த் டாப் கமாண்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொரியர் எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேங்க. ஃப்ரைடே கொரியர் போட்டுருவேன். விதின் 1 ஆர் 2 டேஸ் பிஃபோர் நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் அந்த கொரியர் வந்து ரீச் ஆயிரும். நீங்களும் நம்ம டாப் கமாண்டர் லிஸ்ட்டில் வந்து என்கிட்ட இருந்து பூஜை பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.